சாப்பிட்டான கார்த்திகை அப்பம் எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. 2 மணி நேரம் கழிச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்தோடனே நல்லா ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா வடிகட்டின அரிசி, 5 ஏலக்காய், ஒரு வாழைப்பழத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொரகொரப்பாக திரிச்சிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஆற வச்சுருக்க வெல்லத்தை கொஞ்சமாக சேர்த்துட்டு முதல்ல நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. கட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் மீதி இருக்க வெள்ளைப்பாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்ல இனிப்பு நல்லா கூட்டி கொடுக்கும் நமக்கு. அதனால தான் இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒரு குழிக்கரண்டியை வச்சு கோரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே எண்ணெயை கோரி கோரி ஊற்றுனீங்கன்னா மேலே நல்லா ஒப்பி வந்துடும். 2 பக்கம் நல்லா திருப்பி கொடுத்துட்டு எடுத்தீங்கன்னா செம சாஃப்டான டேஸ்டியான கார்த்திகை அப்பம் ரெடி. ஓகே, பை. தேங்க்யூ.